வணக்கம் நண்பர்களே, ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, என்னன்னே தெரியல, இப்போலாம் நிறைய குடிக்கிறேன். குடிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுறதுனால வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துடுறேன். வீட்டில் இருக்கவங்க கொஷின் பண்ணுறாங்களா, அதனால் நிறைய பொய் சொல்கிறேன். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், நிறைய பேட் ஹேபிட்ஸாகவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ணி குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, ஓகே, அப்போனா நீ என்ன பண்ணுறேன்னா அந்த பொய் சொல்கிறத நிறுத்திடு அப்படின்னு சொன்னோடனே, ஓகே ஓகே, இது ஈஸியான ஒன்று தான், பொய் சொல்கிறது ஈஸி தானே, இந்த ஹேபிட்டை முதல்ல நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஹாப்பியாக போகிறாரு. போயிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு கொஞ்சம் என்னென்ன வேலையை எல்லாம் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் நைட் ஆகுது. அவருக்கு தன்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ற திங்கிங் வருது. சரி, என்ன பண்ணலாம், போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு செப்பல் போடலான்ட்டு போகிறாரு. போகும்போது உள்ளுக்குள்ளார, நம்ம இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணோம்னா பொய் சொல்லிடுவோமே, இப்போ என்ன பண்ணுறது, சரி வேண்டாம், அமைதியாக போய் தூங்கிடுவோம், பொய் சொல்லக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்ம சபதம் எடுத்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டு தூங்கிட்டார். பாருங்களேன், பொய், ஒரே ஒரு பொய்யை அவர் நிறுத்தினார். அவரோட ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டும் அன்றைக்கி கண்ட்ரோல் ஆச்சு. பொய் தாங்க எல்லா கெட்ட பழக்கத்திற்கும் ஆணி வேறுன்னு தாங்க நான் சொல்லுவேன். பொய் பேசுறதை முதல்ல நிறுத்துவோம், உண்மையை பேசுவோம், ஆனந்தமாக வாழலாம்.